மீண்டுமா உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள்ல வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்துல வந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரத்துல வந்திருக்கிறோம். இந்த நாள்ல பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டுக்கு மத்தியில ஒரு நபர் இருக்கிறார். அவர் ஒரு முக்கியமான நபர். உங்களுக்கு தெரியும், யோவான் ஸ்நானகன். பழைய ஏற்பாடு முடியும் பொழுது புதிய ஏற்பாட்டை துவக்குகிறவர் அவர். அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், அவரை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன, அதை குறித்து அறிந்திருக்க வேணும். நான் எடுக்காம இதை விட்டுட்டு போக முடியாது. கடந்த வாரம் வார்த்தைகளை குறித்து பார்த்தோம். ஆனால் இந்த வாரத்துல நம்ம முக்கியமாக யோவான் ஸ்நானகனை குறித்து பார்க்க போகிறோம். 4வது பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம். இதுல 34ஆம் வசனம் வரணும். நான் இதுல பண்ணியிருக்கிறேன். முதல் 15வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரை மேசியாவை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார், எதற்கு வந்தார், அதுதான் இந்த நாள்ல முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா யோவான் ஸ்நானகன் வருவதற்கு முன்பதாக யூத மதம் ஒரு மரித்து போன மதமாக காணப்பட்டது. Judaism had become a dead religion. அங்க ஆலயம் இல்ல, வழிபாட்டு கூடாரங்கள் இல்ல, பண்டிகைகள் இல்ல, பலிகள் இல்ல. கிட்டத்தட்ட இட் வாஸ் a silent period. 400 வருடங்கள் அமைதியின் காலம், இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட் என்று சொல்வார்கள். 2 புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடைப்பட்ட 400 வருடங்கள். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். அப்பதான் உங்களுக்கு, நீங்க ஒரு பைபிள் டீச்சர், பைபிள் ஸ்டூடெண்டோ அல்லது டீச்சராகவோ இருப்பீர்களாலும் இந்த சரித்திரம் தெரிந்திருக்க வேணும். தேவன் இந்த 400 வருடங்களும் ஜனங்களோடு கூட பேசவில்லை. அதனாலதான் அமைதி, சைலண்ட் பீரியட். இன்டர்டெஸ்டமென்ட் பீரியட் வாஸ் a சைலண்ட் பீரியட். இந்த 400 வருடங்களிலே நிறைய புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. தேவனால் எழுதப்பட்ட புத்தகம், பரிசுத்த ஆவியானார் ஏவப்பட்ட புத்தகம் என்ற தலைப்பில் எழுதப்பட்டதை தவிர அவைகளெல்லாம் வேதாகமத்தில் சேர்த்து கொள்ளப்படவில்லை. தள்ளுபடி ஆகமங்கள். கத்தோலிக்க வேதாகமத்தில் சிலவைகளை சேர்த்திருக்கிறார்கள். அதை குறித்து எடுக்க வேண்டாம். இந்த 400 வருடங்கள், மல்கியா புஸ்தகத்துக்கு முற்பாடு 400 வருடங்கள் எந்த சத்தமும் இல்லை. தேவன் யாரிடத்திலும் இடைப்படவில்லை. அதற்கு முன்பதாக தேவன் இடைப்பட்டு கொண்டே இருந்தார். தீர்க்கதரிசிகளை அனுப்பி இடைப்பட்டு கொண்டிருந்தார். சிறையிருப்புக்கு முன்பு தீர்க்கதரிசிகள், சிறையிருப்பில் இருக்கும் பொழுது தேவன் பேசினார். சிறையிருப்பிலிருந்து திருப்பி வந்த பொழுது தேவன் பேசினார். ஆலயம் கட்டும் பொழுது தேவன் பேசினார். எலியாவின் மூலம் பேசினார். எலிசாவின் மூலம் புதினார். இப்படி நிறைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் பின்னாட்கள் 400 வருடங்கள் அமைதியா இருந்த பொழுது, இந்த அமைதியான நேரத்துல அதை கலைத்தவர் இந்த யோவான் ஸ்நானகன். எதற்காக தேவன் அவரை அனுப்பினார், எதற்காக வந்து சத்தம் போட்டார்? திடீரென்று ஒரு அமைதியான ஒரு இடத்துல ஒரு மனிதர் வனாந்தரத்தை மேடையாக கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம் 5வது வசனம் யோவான் 1:5, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இயேசு கிறிஸ்து, அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்ததுன்னு பார்த்தோம். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆனால் அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார், அவர் பெயர் யோவான். எதற்காக தேவன் ஒரு மனிதனை அனுப்பினார்? ஏன், எதற்காக? ஏன்னா அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். எந்த ஒளி? உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தோம். அந்த ஒளி
ஏன் ஒரு மனுஷனை தேவன் அனுப்பினார்? வேற யாரும் சொல்லியிருந்தால், இவர் தான் மேசியா, இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு சொன்னா, போடா பைத்தியக்காரா, உனக்கு வருது ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருக்கார, அவர் பிறப்பிலிருந்தே தேவனால் பிரித்து எடுக்கப்பட்டவர். அவர் பிறப்பிலிருந்தே லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர். யார்? யோவான் ஸ்நானகன். அப்ப யோவான் ஸ்நானகன் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவரானபடினால, ஆனால் ஆசாரியர்கள் எங்க இருக்க வேண்டும்? ஆலயத்தில் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஆசாரியன் வனாந்தரத்தில் இருந்தார். தேவனால் அனுப்பப்பட்டு வந்தார். அவனுக்கு வஸ்திரம், ஆசாரிய வஸ்திரம் இல்லை. ஒட்டக மயிரை ஆடையை தரித்தவனாக இருந்தார். அவருடைய பிறப்பு இட் வாஸ் எ மிராக்குலஸ் கன்செப்ஷன். கற்பத்தில் உருவாகும் பொழுதே அற்புதமாய் வந்தவர் அவர். வயதான காலத்துல பெற்றோர்கள் இருக்கும் பொழுது, பப்ளிக் மினிஸ்ட்ரி வர்றது வர he spent his time in the desert. அவருக்கு ஆசாரியர்களுக்கு தனி ஆகாரம் உண்டு. ஆனால் யோவான் ஸ்நானகன் வெட்டுக்களையும் காட்டுத்தேனையும் புசித்து திடீரென்று யோர்தான் நதிகளின் பகுதிகளிலே ஒரு எக்கால சத்தத்தோடு கூட துரிக்கிறார். அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தார். Why? Because எதற்காகன்னா, கர்த்தர் ஆண்டவருடைய வருகையை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்த வேண்டும். He is introducing Jesus Christ. ஒரு நம்ம நல்லா இது ஒரு இட் மைட் பி உங்களுக்கு கேட்பதற்கு ஒரு சில்லியான எக்ஸாம்பிளாக இருக்கு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த நாட்கள்ல நான் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்ல நல்ல வேலையில வெள்ளூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எம்ஜிஆர் வர்றான்னு பார்க்க போனேன். எம்ஜிஆர் ராத்திரி 10 மணிக்கு இன்றைக்கு வருகிறாருன்னா அதுவரை பார்த்தது இல்லை அவரை. எனக்கு ஒரு பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை. அங்க பார்க்க போறேன், ஏதோ வருகிறார், வந்து விட்டார். 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு. நானும் என் ஃப்ரெண்டு போயிருந்தோம். எனக்கு ஆனா நடிகர்களை பார்த்து நான் பெருசா கொண்டாடுவதோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு கிடையாது. பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை, அவ்வளவுதான். அப்ப அன்னைக்கு நாங்க போறோம். 11 ஆச்சு, 12 ஆச்சு. அதெல்லாம் அடுத்த நாள் டியூட்டி. 4 மணி வரை இப்படி நாங்க 12 மணிக்கு போகணும். திரும்பவும் ஸ்டேஜில் சத்து கொண்டு வந்து விட்டார், இதோ வந்து விட்டார். கடைசி 4 மணிக்கு வந்தாரு. 4 மணிக்கு அது அவார்டு பர்பஸா அப்படி வருவாங்களான்னு தெரியாது. 4 மணிக்கு ஸ்டேஜில் அப்படியே கையை காட்டினார். ஹோல் கிரௌட் வாஸ் மெஸ்மரைஸ்ட். நானும் இங்க இருந்து எங்கேயோ ஒரு கூட்டத்துல பின்னால இருந்து கையை காட்டினேன். எதுக்கு சொல்ல வரேன், வருகிறார்னா ஆயத்தமா இருந்தாங்க. இப்போ இதே யோவான் இவங்க எல்லாம் வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார். நான் முன்னாடி போன வாரம் எடுத்தேன். மேசியா வருகிறார். பழைய ஏற்பாடு தான் சொல்லிச்சது, மோசையில இருந்து சொல்லப்பட்டது. தீர்க்கதரிசி வருவார். அந்த மேசியாவுக்கு தான் காத்து கொண்டிருந்தாருங்க. சோ அந்த மேசியார் வந்ததும் வந்து விட்டார் என்று அறிவிக்கிறவர் தான் இந்த யோவான். What a wonderful person he is. God prepared him in the desert. He was filled with the Holy Spirit. அவர் ஆவினால் நிரப்பப்பட்டவராக இருந்தார். He was the forerunner of Jesus Christ. முத வனாந்தரத்திலிருந்து வந்தவர். அதான் சொல்ற, அவன் அந்த வழியல்ல, கிளியரா இருக்குது. அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாக இருந்தார். என்ன சாட்சி கொடுத்தார்? யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர். அதான் பியூட்டி. அதுல அந்த பியூட்டி அதான், எனக்கு முன்னிருந்தவர். அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர். He is a great man. அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அப்போ எனக்கு முன்னிருந்தவர் இல்லவே இல்லை.
நீங்க உலக அளவுல யோவான் தான் மூத்தவர், யோவான் ஸ்நானகன் 6 மாசத்துக்கு மூத்தவர். ஆனால் சொல்றார் எனக்கு முன்னிருந்தவர். That means he existed, everlasting person. ஆதியில வார்த்தை இருந்தது. அதுதான் சாட்சி கொடுக்கிறான், எனக்கு முன்னிருந்தவர். இனி இவன் சின்ன பையனா? அவனோட சின்ன பையன்லடா, அவர் உன்னோட சின்ன பையனாடா, என்ன எப்படி சொல்ற? அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் நான் என்று சொல்லியிருந்தேனே. அப்படின்னா என்னிலும் மேன்மை உள்ளவர்னா எப்படி சொல்றான்? இவன் வனாந்தரத்துல வளர்ந்தவன், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன், அவன் ஒரு ஆசாரிய குடும்பத்துல உள்ளவன், ஆசாரிய பணிக்கு தகுதியுடையவன், பரிசுத்தத்துல மேன்மையானவன், எல்லாம் இருந்தும் ஏன்னா he was filled with the Holy Spirit. அதனால evil பாவ பழக்க வழக்கங்களும் அந்த ஆள்கிட்ட இருக்காது நிச்சயமா. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான் என்ன சொல்லுகிறார்? அவர் என்னிலும் மேல்முள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர் தான் வந்து விட்டார். என்னல்ல நடிகர் வருகிறார். I just want to give you the example. இப்ப நாம சொல்ல வேண்டியது அதே போல வரப்போகிறார். அதான் நடக்க போகுது. அவர் வருவார், 2வது வர வேணும், ரகசிய வருகையில வர வேணும். அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எதுக்குன்னா, எப்படி யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சாட்சி கொடுத்து அவர் மேன்மை உள்ளவர் என்று அறிவித்தானோ, அதே போல நீங்களும் நானும், நாம அதற்கு தான் தேவனால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள். நீங்களும் நானும் சுற்றி இருக்கிற சமுதாயத்துல நாம அறிவிக்க வேணும், வரப்போகிறார். பி ரெடி, கெட் ரெடி. உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, டெல் யுவர் கிராண்ட் சில்ட்ரன், டெல் யுவர் ஜெனரேஷன், டெல் எவ்ரிஒன், டெல் யுவர் நெய்பர்ஸ், he is coming soon, get ready, anytime he will be taken up. அடுத்தால சொல்றோம், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அடுத்தால சொல்லுகிறார், பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை வெளிப்படுத்தினவர் இந்த இயேசு. இப்போ அங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எருசலேமில் இருந்து யூதர்கள். அவங்க யாருன்னா பரிசேயர்கள், சதுசேயர்கள், முக்கியமான பொலிட்டிக்கல் குரூப், ஆல்சோ ரிலிஜியஸ் குரூப் as well as politically powerful குரூப். அவங்க லேவியரை யோவானிடத்தில் அனுப்பி, இவர் ஒரு லேவியர், கேட்ட பொழுது யோவான் மறுதலியாமல் அறிக்கையிட்டது மண்டி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டார். ஏன் கேட்கிறாங்க? நீ யார்? அவங்க என்ன நோக்கத்தோடு கேட்டாங்கிறது அவருக்கு தெரியும். நீ மேசியாவாங்கிறத கேட்கறதுக்கு தான் கேட்கிறாங்க. நீ யார்? மேசியாவா? நாங்க அந்த மேசியாவுக்காக வேண்டிதானே கேட்டு காத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல யோவான் 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல அவன் என்ன சொல்றான்? நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவர்கள் நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். யோவான் சொல்றாரு, நான் மணவாட்டியை உடையவனே மணவாளர். மணவாளுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. பக்காவா சொல்றான், நான் கிறிஸ்துவல்ல, அவரை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறான். அன்னைக்கு நிறைய பேரு ஒரு அற்புதம் நடந்தாலே, பிரதர் அற்புதம் நடந்ததும் ஸ்டேஜ்ல கேட்பாங்க, அற்புதம் நடந்ததும் அற்புதம் பெற்றவங்ககிட்ட, உங்களுக்கு எப்போ அற்புதம் கிடைச்சது? நான் ஜெபம் பண்ணது போல கிடைச்சதா? நான் உங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறாருன்னு அப்போ கிடைச்சதா?
அந்த கிறிஸ்துவுக்கு உள்ள மகிமையை எடுத்துக்கொள்ள பார்ப்பாங்க. ஆனா அந்த யோவான் ஸ்நானகன் எந்த அளவுக்கு சாட்சியா இருந்தான்னா, நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். Why? To prepare the way for the Lord. இவர் மணவாளுடைய சத்தத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார். அடுத்தல சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறார். என்ன அழகா பிரசன்ட் பண்றாரு பாருங்க. பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். தான் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியா சொல்லுகிறார். அவருடைய சாட்சியை ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். அப்படியானால் மேன்மையான எல்லாரிலும் மேன்மையானவர் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கார். நான் கிறிஸ்துவல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது கேட்கிறாங்க அடுத்தல, பின்ன நீ யார்? எலியாவா? அதற்கு நான் அல்ல என்றார். நீர் தீர்க்கதரிசியானவரா? அதற்கும் அல்ல என்றார். அவர்கள் பின்னு அவரை நோக்கி, நீ யார்? எங்களை அனுப்புறவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உண்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார். அவன் சொல்றார், அப்பொழுது யோவான் அதற்கு கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். இவன் வனாந்தரத்துல கூப்பிடுவனுடைய சத்தம். லூக்கா 1:16 சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவருடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். யாரு? இந்த யோவான். லூக்கா 1:16 அநேகரை, இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை. ஏன்னா இவங்க எல்லாருமே பழைய ரிலிஜன் போச்சு. யூத மதம் became nil. ஏன்னா 400 years ஆக்டிவா இல்ல. God was not talking to them. அந்த காலகட்டத்துல இந்த இஸ்ரவேல் யூத ஜனங்கள் இருக்காங்களே, அவங்ககிட்ட தான் சொல்றாரு, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அங்கதான் ஞானஸ்நானமும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். இது பிதாக்கள், லூக்கா 1:17 சொல்றது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு திருப்புவார், கீழ்ப்படியாதவருடைய நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்புவார். அவர் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பார். யாரு? யோவான் பிறந்த பொழுது பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. நான் வனாந்தரத்திலே கூப்பிடவருடைய சத்தமா இருக்கிறேன் என்றார். நான் சொன்ன அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராய் இருந்தார்கள். அந்த கூட்டம் தான் அவங்க கேட்கிறாங்க. இது அப்ப இருந்தே பிரச்சனை தொடங்கிட்டுங்க. பரிசேயர்களும் சதுசேயர்களும் எப்படியாவது இவங்களை போட்டு இயேசு கிறிஸ்து வந்தது பிடிக்கல. இப்போ வனாந்தரத்தில் கூப்பிடுற அவனுடைய சத்தையே சைலண்ட் பண்ண பாக்குறானுங்க. கடைசி அவன் நிலைமை என்ன ஆயிப்போச்சு? எப்பேற்பட்ட ஒரு மனிதன், தன்னை தேவனா அனுப்பப்பட்ட மனுஷன் தன்னை யோர்தான் நதியண்டையில காண்பிக்கிற வரையிலும் he humbled himself. அவனை பற்றி நிறைய எழுதல. he humbled himself. வனாந்தரத்துல நல்ல கஷ்டப்பட்டு எப்படி ஏசு 40 நாள் வனாந்தரத்தில் இருந்தாரோ அமரி தன்னை ஆயத்தப்படுத்தி தான் அவர் கொண்டு வந்தார். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்லவென்றா ஏன் ஞானஸ்நானம் கொடுக்க? ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறாய்? யாருன்னு கேட்டார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் வெளிப்படுத்துகிற ஒரு ஆழமான ஒரு சத்தியம்,
யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நான் ஜனத்தினால் ஞானம், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் நிற்கிறார். யோவான் அதான் சொல்றான், வனாந்தரத்தில் நடந்து கூப்பிடனுடைய சத்தம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. என்ன போட்டிருக்குது? நம்ம இதுக்கு முன்னால என்ன பார்த்தோம்? வனாந்தரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் எங்க இருந்து வந்துச்சு? ஏசாயால இருந்து வந்த வசனங்கள் இது. ஏசாயா 40, ஏசாயா 40 அதிகாரத்துல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும். இது ஒரு பியூட்டிஃபுல் போர்ஷன் பார்த்துக்காங்க. நான் உங்களுக்கு அடுத்தல இந்த ஏசாயா புஸ்தகத்திலிருந்து சில ஒரு ஆழமான காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறேன். கர்த்தருக்கு வழியை ஆயப்படுத்து. நான் சொன்னேன், யோவான் ஸ்நானகம் தான் புதிய ஏற்பாடை திறக்கிறான். 2 ஸ்லைடு அவங்கள வாசிட்டு அடுத்தல கொண்டு வர்றேன். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு குன்றி இருக்கிறவர்கள் உயர்த்தப்பட்டு பெருமையின் கண்கள் தாழ்த்தப்பட்டு கோணலான வாழ்க்கை உடையவர்கள் செவ்வையாக்கப்பட்டு கரடு முரடானவர்களான ஒரு வாழ்க்கை, தான் தோன்றித்தனமான வாழ்க்கை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தர் வர வேண்டுமானால் சமமாக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு கார் போறதுக்கு ரோடு சமமாக்குறது போல தேவனுடைய பிரசன்னம் கடந்து செல்லுவதற்கு ரோடு போட்டு ஆயத்தப்படுத்துகிறார். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவன் மாம்சமான யாவும் அது காணும், ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது, இந்த வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இந்த 40வது அதிகாரத்தை குறித்து நான் டைரக்டா பைபிளுக்கு கொண்டு வரேன். ஏசாயாவுல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. 66 புஸ்தகம். பைபிள்ல எத்தனை புஸ்தகம் இருக்குது? 39, 27, 66 புத்தகங்கள். உங்களுக்கு பைபிள் அந்த பகுதிக்கு கொண்டு போனால் உங்களுக்கு புரியும். வருவோம். ஏசாயால நான் சொன்ன மொத்தம் 66 அதிகாரங்கள் இருக்கு. இந்த இருக்கு பாருங்க, 66 அதிகாரங்கள் இருக்குது. இதுல முதல் 39 அதிகாரங்களும் பழைய ஏற்பாடுக்கு சமம். முதல் 39 அதிகாரங்களும் பழைய ஏற்பாடுக்கு சமம். 40வது அதிகாரத்துலதான் வனாந்தரத்தில் கூப்பிடுவதனுடைய சத்தம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். யோவான் ஸ்நானகன் இங்கதான் வந்து இறங்குகிறார். இதுக்கு பின்னாடி உள்ள 29, 40ல இருந்து 66 வரை உள்ள கண்டென்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டெஸ்டமென்ட் சத்தியத்தை வெளிப்படுத்துறதை காணலாம். முதல் 39 அதிகாரங்களும் ஏசாயாவில் பழைய ஏற்பாட்டுக்கு சமம். 2வது பகுதி 40ல இருந்து 66 வரை புதிய ஏற்பாட்டுக்கு சமம். 40வது அதிகாரத்துல யோவானை இங்கு கொண்டு வருகிறார். அவாந்தரவில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வாய் பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுடரவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமானவும் யாவும் அதை காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் எதற்கு? உலகத்தின் இரட்சகரை ஆயத்தப்படுத்துவதற்கு. அதான் வனாந்தரத்தில் கூப்பிடுவருடைய சத்தம். புரியுதா? 40ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாடு, 40ல இருந்து 66 வரை புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு சமம். அப்போ வனாந்தரத்தில் கூப்பிடுவருடைய சத்தம்
ஆண்டவருடைய வருகை. அதான் யோவானை குறித்து மல்கியா கடைசி புஸ்தகம், வேதாகமத்துல கடைசி புத்தகம் தான் மல்கியா. பழைய ஏற்பாட்டுல மல்கியா என்ன எழுதுகிறார்? இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே நான் உங்களுக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். அவர் இவர்தான் யோவானை குறித்து சொல்லுகிறார். இசை வந்து அதை விட பெரிய காரியம் தேவன் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக கடைசி நாட்கள்ல, அதுக்கு பிறகு 400 வருஷம் முடிஞ்சது. 400 வருடம் வந்து திடீரென்று வனாந்தரத்துல வந்த ஒரு வெட்டுக்கிளியும் காட்டுத்தரையும் சாப்பிட்டு என்ன ஒட்டகமயிரை தரித்த ஒரு மனிதன் வந்து கூக்குரல் இடுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி. ஆல் கைம் ஜோர்தானை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் வந்தாங்க. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அப்பப்போ இது பண்ணிட்டு இருக்கார். இந்த கடைசி நாட்கள்ல நமக்கும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி நமக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்காரு. எதுக்கு? அவருடைய வருகைக்கு. எப்படி யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து மேன்மைப்படுத்தி சொல்லுகிறானோ, ஒருவேளை நம்மள எல்லாரும் ஒரு ஒருத்துனது நமக்கு ஒரு அப்படி காலர் மேல போயிரும் பார்த்துங்க. அதெல்லாம் கூடாது. யோவான் இயேசுவை பிரசன்ட் பண்ணுகிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் சொல்றாரு, நான் முதல்ல எடுத்தேன், எனக்கு பின் வந்து என்னில் மேன்மையுள்ளவர், எனக்கு பின் வந்து என்னிலும் மேன்மை உள்ளவர், நான் வருவதற்கு எனக்கு முன்னாக இருந்தவர், மாம்சத்துல எனக்கு பின்பாக வந்தவர், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். யோவான் ஸ்நானகன் சாதாரண மனிதன் அல்ல, ஒரு ஆசாரிய குடும்பத்துல பிறந்தவர். நான் தான் சொன்னேன், he completely dedicated his life in the desert. அப்படிப்பட்ட ஒரு யோவான் சொல்லுகிறான், அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. இசை அப்பா எவ்வளவு ஒரு அந்த எவ்வளவாய் தேவனை கனப்படுத்துகிறான். ஆனால் நம்முடைய ஸ்தானத்திற்கும் யோவான் ஸ்நானகுடைய ஸ்தானத்திற்கும் பார்க்கும் பொழுது யோவானை காட்டிலும் நாம அதிகமாய் இயேசுவை கனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அவரை அதிகமாய் கனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? ஏன் எதுக்காண்டி அவரை அதிகமாய் கனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்? உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்து இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே ஆசீர்வாதங்கள், உன்னதத்தின் சகல ஆசீர்வாதங்களினால் நம்ம எவ்வளவு நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். கூப்பிடுகிற நேரங்களில பதிலளிக்கிறார். பாவ சேற்றில அமிழ்ந்திருந்த நம்மை தூக்கி எடுத்து, எப்பா நான் எவ்வளவு தெரியுமா, I was such a wretched man. யோவானுக்கு அப்படி இல்லை, தேவன் ஆயத்தப்படுத்தினார். நமக்கு அப்படி இல்லை, இயேசு நம்மை தூக்கி எடுத்தார், இயேசு நம்மை மீட்டு எடுத்தார், இயேசு நம்மை ரட்சித்தார், இயேசு அப்படியே ரத்தத்தை கொண்டு கழுகி இன்றைக்கும் பரலோகத்துல வீட்டிலிருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, திக்கார ஷாபால. அப்ப நாம எவ்வளவோ அவரை கனப்படுத்த வேண்டும். நீங்க சொல்ல முடியுமா, எங்களுடைய இயேசுடைய பாதரட்சைகளை நான் தொடுவதற்கு அல்லது வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல? அந்த அளவுக்கு அவரை நாம் கனப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். when you go to the presence of God, ஆவியானுடைய ஜெபிக்க செல்லும் பொழுது, ஏசப்பா நான் ஒன்றும் இல்ல ஆண்டவரே, என்னையா நீர் தூக்கி எடுத்து என்னை கழுகி எடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தி உடைய ராஜ்யத்தின் மகனாய் என்னை மாற்றி விட்டாரு ஏசப்பா, ஒன்றுமில்லை என்று நம்ம அவருக்கு அடிமையாக வாழ வேண்டும். யோவானுக்குள்ளாக என்ன ஒரு ஸ்பிரிட் பாருங்க. அவருடைய பாதரட்சியின் வாரை அழுப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் சொல்லலாம், ஒரு ஹோலி லுக் விட்டுருக்கலாம். ஓய் சில இடங்கள்ல நான் பார்த்திருக்க சபைகள்ல
அப்படி கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஊழியம் செய்த உடனே அந்த லுக்கே மாறு. என்ன பிரதர் நல்லா இருக்கீங்களா, அந்த ஒரு ஹோலி லுக். இந்த இங்க அப்படி கிடையாது. He was a simple man. எல்லாம் எங்க நடந்துச்சு? யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தது. பெத்தாபரால நடக்கிற சம்பவம். அடுத்த நாள் இயேசு வருகிறார். இதான் இதோ அவரை பற்றி முதல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தான். எல்லாம் இன்ட்ரோடியூஸ் முடிச்சதும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவன். He showed the right person. அது எதுக்கு வர்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானம் இவரிடத்துல வருகிறார். அதான் சொல்றான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். அதான் ஞானஸ்நானம் கொடுக்கிறான். அத எபிரேயத்துல மிக்குவாம்பாங்க. எல்லா வீடுகளிலும் ஒரு டேங்க் இருக்கும், சுத்திகரிப்பு டேங்க். அது அததான் பின்னாட்கள்ல ஞானஸ்நானம் என்ற பெயர்ல வந்தது. யூதர்கள் சுத்திகரிப்பாங்க. தீட்டு நாட்கள் கழிந்த பிறகு அந்த ஆலயத்துல போய் பலி செலுத்த போவதற்கு முன்பாக தங்களை சுத்திகரிப்பதற்கு ஒவ்வொரு வீடுகளிலும் மிக்வா டேங்க் இருக்கும். அதுல போய் மூழ்கி சுத்திகரித்து ஆலயத்திலே போய் பலி செலுத்துவாங்க. ஆனா ஞானஸ்நானத்தை கொண்டு வரும் பொழுது அந்த டீட்டெயில் நிறைய நான் போக விரும்பல. அது யோவானுக்குன்னு ஒரு ஸ்டடி எடுக்கும் பொழுது பார்க்கலாம். நான் சொல்றேன், ஞானஸ்நானம் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஏன்? இஸ்ரவேலுக்கு வெளிப்பட வேண்டும். பின்ன யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் பிராவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு பிராவை போல அவர் மேல இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் உரைத்தது. அதான் சொல்லுகிறார், வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கேட்ட. அப்பவே ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று பிதா சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல்லயே மரியாளுக்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதவானுடைய குமாரன் எனப்படுவார், தாவீது சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றும் அரசாளுவார். எல்லாருக்கும் பிதாவாகிய தேவன் எல்லாருக்கும் இவரை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்றதை பார்க்கலாம். மரியாளுக்கு சொன்னார், இப்ப யோவானுக்கு வெளிப்படுத்திருந்தார். அதான் அடுத்த சொல்றோம், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். அடுத்தல பாருங்க, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பாருங்க, ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், அதாவது என்னை அனுப்பின பிதாவாகிய தேவன், ஆவியானவர் யார் மேல் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இப்போ பரிசுத்த ஆவியின் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து சொல்லுகிறார்.
அதுவரையில தண்ணீர் ஞானஸ்நானம் தான். இங்கே பரிசுத்தாவின் ஞானஸ்நானம். அந்தபடியே நான் கண்டு சொல்றது, யார் மேல பரிசுத்தாவியான இறங்குகிறாரோ, மெஸ்ஸியா, the one who anoints, the one who is anointed, மெஸ்ஸியா என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஏன் அவர் மேல பரிசுத்தாவியானவர் இறங்கினார்? ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபத்தை போல, புறாவை போல இயேசு கிறிஸ்து மேல இறங்கினார். எதுக்கு? அவர் நம்மை அபிஷேகம் பண்ணும்படியாக. அந்தபடியே நான் கண்டு, இவரே தேவனுடைய குமாரன். அடுத்தால பாருங்க, தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். வாட் a beautiful statement. எனக்கு முன்னிருந்தவர், எனக்கு பெண்ணிருந்த வந்தாலும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சைகளை நான் தொடுவதற்கு பாத்திரன் அல்ல. அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். Who is telling? A priest, அசாரியன். இறுதியா சொல்றார், அவருடைய, இவரே தேவனுடைய குமார். He is the son of God. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. He was introducing, இதான் உலகம் முழுவதும் இன்னைக்கு காட்டப்படுகிறது வரை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாடு. பக்காவா ஞானமா இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். அவருடைய மேன்மையை சொன்னார். அவர் எப்பொழுது இருந்தவர் என்பதை சொன்னார். அவர் தேவனுடைய இறுதியாக தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். ஏன் தேவ ஆட்டுக்குட்டியை யூதர்களுக்கு சொல்லுகிறார்? எதற்காக? சாதாரண ஒரு மனுஷன் சொல்லியிருக்கலாமே, எதற்காக தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார்? ஏன்? அவங்க பலிபீடத்துல கொண்டு போய் பலியை செலுத்துவது, ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி செலுத்துவார்கள். வழிபாட்டு கூடாரத்துல பலி, ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி செலுத்துவார். தேவ ஆட்டுக்குட்டி. அப்படி அதே யூதர்கிட்ட சொல்றாங்க, ஐயா நீங்க பலி செலுத்துறீங்கல்ல, அந்த ஆடு இந்த ஆடுதான். இந்த உங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க போகிற ஆடு இந்த ஆடுதான். இந்த ஆடு தேவனால் அனுப்பப்பட்ட ஆடு. இந்த ஆடு தேவனுடைய குமாரன். இந்த ஆடு உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவ ஆடு. இந்த ஆடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஆடு. அதான் சொல்றார், இயேசு நடந்து போகிறதை கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றார். இதுல ஒரு பியூட்டி, அவன் அப்படி சொன்னதை கேட்டு யோவான் இருந்த 2 சீஷர்கள் கேட்ட இயேசுக்கு பின்னால போயிட்டானுங்க. என்னடா, யோவான்கிட்ட இருந்த 2 சீஷர்களும் இயேசுக்கு பின் சென்றார். நம்ம உலக மனுஷனா இருந்தா கூப்பிட்டு வாங்கியிருப்போம். என்னடா டேய், இவ்வளவு நாளும் என் பின்னால வந்துகிட்டு அவரு பின்னால ஏன்டா போன அப்படின்னு. ஏசாயா தான் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தப்படுத்தினாரா? எஸ். நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வ பண்ணினாரா? எஸ். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு போனதா? எஸ். கோணலானது செவ்வையாகி விட்டதா? எஸ். கரடு முரடு சமமாக்கப்பட்டதா? எஸ். கர்த்தரின் மகிமையை கண்டார்களா? எஸ். அவருடைய மகிமை தேவனுடைய மகிமைக்கு ஒப்பா இருந்தேன்னு வசனம். அதே நேரத்தில் யோவானை குறித்து இயேசு சொன்ன என்ன சொல்லுகிறார்? இயேசு யோவானை குறித்து பிரசன்ட் பண்றாரு பாருங்க, அதான் அதுல உள்ள பியூட்டி.
இவ்வளவு நேரம் யோவான் இயேசுவை குறித்து நமக்கு சொன்னார். இப்போ யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்றெல்லாம், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? ஏன்னா அப்ப இவங்க எல்லாம் ஓடி போறாங்க. வனாந்தரத்திலயும் போய் கேட்டு, யோர்தான் இல்ல பெத்தாபராவில வந்தாரு, ஆனா வனாந்தரத்துக்கு போய் கேட்டிருக்காங்க. என்ன, ஏன் ஓடுனீங்க? அங்க போய் நாணலை பார்க்க போனீங்களா? அல்லது அடுத்தால வர்றாரு, என்ன அழகா கேட்கிறாரு பாருங்க, எதை பார்க்க போனீங்க? நீங்க போனது அங்க அந்த மீட்டிங் போனீங்களா அல்லது அங்க போய் வாய் பார்க்க போனீங்களா? அதான் சொல்றாரு, அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற அரசன் பாடியக்கள் இருப்பார்கள். இவன் மெல்லிய வஸ்திரம் தரித்தவன் இல்லையே. ராஜ குடும்பத்தை ராஜகுமாரனை பார்க்க போனீர்களோ? அல்லது ஒரு நடிகனை பார்க்க போனீர்களோ? அல்லது ஒரு பிரபரியமான மனிதர்களை பார்க்க போனீர்களோ? வனாந்தரத்துல ஓடி ஓடி பார்க்க போன, அதான் ஒரு பெரிய பியூட்டி. வனாந்தரத்துல லவுட் ஸ்பீக்கர் வைக்கல, பெரிய ஸ்டேஜ் போடல, கோட் சூட் போடல. இன்னைக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் ஓடி ஓடி பாக்குறாங்கன்னா அப்படியே ஃபுல் சூட் யூடியூபுக்கு வரணும்ல, எல்லாம் மாறிடும். முக பாலிஷ் எல்லாம் போட்டு எடுத்து. அவன் அப்படி இல்லை, அவனுக்கு ஸ்டேஜ் அவசியம் இல்லை. பட் த டாஸ்க் வாஸ் சோ கிரேட். காலம் நிறைவேறின பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில அனுப்பினார்ல, அதுக்கு முன்னோடியாகிய யோவான் சூட்டு போடல, கோட்டு போடல, ஸ்டேஜ் போடல. அதான் கேட்கிறேன், எதுக்குடா போனீங்க நீங்க அங்க? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கலும் மேல்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் தீர்க்க தரிசிகளை காட்டிலும் மேன்மை உள்ளவன் என்று அவனை புகழ்த்துவதை பார்க்கலாம். சொல்ற எல்லாமே கோரிலேட் ஆகி வருது பாருங்க. அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். ஏசாயால உள்ளதை அப்படியே கோட் பண்ணி எடுத்து கொண்டு வர்றாரு பாருங்க. இவன் தான். இவரு அடுத்தால இவரு he is attesting, ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ளணுமே. அவனா ஒரு காட்டான்னு சொல்லிடக்கூடாது. அதான் இயேசு கிறிஸ்துடைய வேலை. எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி ஆண்டவர் அதை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர். எப்பா யோவான்டா நீ இயேசுவை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண. ஜனங்க நினைச்சிருவாங்க, இவன் பைத்தியக்காரன், வனாந்தரத்துல கூப்பிட்டுட்டு கிடக்கான், காட்டான், அவன் ஒரு வெட்டுக்களையும் காட்டுத்தேன்னு தின்னுட்டு அவன் ஒரு மாதிரி ஒட்டக மயிரை போட்டுட்டு ஒரு பிச்சைக்காரன், பைத்தியக்காரன், அப்படிதான் நாமளும் அப்படிதான் நினைப்போம். யூஸ்வலா மோசமான ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தான்னா. அப்போ ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் அவரை ஆயத்தப்படுத்தினார். மேன்மை உள்ளவர், உயர்ந்தவர், எனக்கு முன்னால் இருந்தவர், எனக்கு பின்னாக வந்திருந்தும் ஒரு மேன்மையானவர், பாதரட்சிய தொடுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி எல்லாம் சொல்லி இவரை சொல்லும் பொழுது ஜனங்கள் வனாந்தரத்துல கூப்பிடனுடைய சத்தம் வேறு யாரும் அல்ல. ஏன்னா யூதர்களுக்கு தெரியும், ஏசாயா தீர்க்கதரிசியில 40ஆம் அதிகாரத்துல அது சொல்லப்பட்டது இவன் தான் என்று சொல்லி ஒரு எவிடன்ஸ் கொடுத்தார். அவன் வேற யாரும் இல்ல, ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாரு, அவன் போய் வழியை ஆயத்தப்படுத்துவான்னு சொல்லப்பட்டது, அவன் இவன் தான் என்று இங்கு சொல்லுகிறார். அடுத்தால் சொல்ற, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்புறதில்லை. ஆயிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருப்பார், அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகிலும் பரலோராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறார், அவர்களும் பெரியவனாய் இருக்கிறார் என்று திருப்பி சொல்றாரு. ஸ்திரீகள்ல பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிற பெரியவனாய் எழும்புறதில்லை. அடுத்தல சொல்றாரு, பரலோக ராஜ்யத்துல சிறியவனாய் இருக்கலாம், அவன் பெரியவன். நமக்கு சொல்றாரு, நீ when you humble yourself, you are greater than John. எலியா ஆகாபு குயின் எசபேல் he confronted, அவங்களோடு ஏத்து நின்றவர். அதே மாதிரி யோவான் ஸ்நானகன் விக்கிரகங்களுக்கு பின்பாக சென்று கொண்டிருந்த ஜனங்களை, யூதர்களை தேவனுக்கு நேராக திருப்பியவர். பாவத்தை குறித்து கண்டித்தவன். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் சொன்னா, விரியம்பாம்பு குட்டிகளை நான் யார? இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருப்பார். பரலோக ராஜ்யம் சமைத்து இருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நியாய தீர்ப்பை குறித்து சொன்னா, எப்படி உங்களுக்கு முடிவு இருக்கும் என்பதை குறித்து சொன்னா. யோவானை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா புத்தகங்களிலும் இருந்தது. அந்த நாட்கள்ல தைரியமா எலியா 450 தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக, அவங்களுக்கு எதிராக நின்ற அதே வண்ணமாக பரிசேயர் சதுசேயர் ஒரு சரியான பவர்ஃபுல் கூட்டம். அவங்கள பார்த்து சொன்னா, யூ ப்ரூட் ஆஃப் வைப்பர்ஸ், வெரியன் பாபு குட்டிகளே. அன்னைக்கு எலியா பிரமாணத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். He was the prophet of the law, whereas John the Baptist was the prophet of grace. கிருபையை குறித்து சொல்லுவதற்கு வந்தார். அதனாலதான் இந்த எலியாவுடைய ஆவியை உடைய யோவான் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமுடையவனாயவருக்கு முன்னே நடப்பான். நமக்கும் அதே ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். எதுக்கு? ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தும்படியாக. எதற்கு? நம்முடைய குடும்பங்களை கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தும்படியாக. You are responsible for your children and your grandchildren. இன்னைக்கு இல்ல, எங்க போனாலும் ஆட்டமும் கும்மாளமும். Nothing is there. I beg you and request you to see that your children are growing up knowing the Lord every day. எல்லா ஆண்டவர் கோஆர்டினேட் பண்ணி தான் எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்கார். உங்களையும் என்னையும் கோஆர்டினேட் பண்ணி தான் அந்த செய்திகளை பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார். உங்களுக்கு ஆண்டவர் இங்க அழைத்து வந்திருக்கிறாருன்னா நோக்கத்தோடு தான் உட்கார வச்சிருக்கிறார். நாடுகள் பல இடங்கள்ல இருந்து இருக்கிறீங்க. மலேசியால இருந்து இருக்கீங்க, சிங்கப்பூர்ல இருந்து இருக்கீங்க, யூகேல இருந்து இருக்கீங்க, பல இடங்கள்ல இருந்து இருக்கிறீங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, யுஏ, இப்படி ஏன் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார்? நாம் வரப்போகிற இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். வருகிறார் வருகிறார், எஸ், இதோ வந்து விட்டார் யோவான் சொன்னாங்க. திருப்பி வரப்போகிறார் வரப்போகிறார். அதுல உங்க யார் சொன்னீங்களோ உங்க பேரை போடுங்க. அப்பொழுது சகரியா இதுல பாருங்க, சகரியா கேட்கிறான் தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? தேவதூதன் சொல்றான், இப்படி வயசான காலத்துல உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்பா. இதை நான் எதனால் அறிவேன்? நான் கிழவனா இருக்கேன், மனைவி வயசு சென்றவளா இருக்கிறாளே. அவன் சொல்றான், நான் தேவ சன்னதியில் இருக்கிற கபிரியல் என்ற தூதன், உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற நீ இந்த நிறைவேற போற இந்த தீர்க்க தரிசனம் நான் சொன்ன இதை நீ விசுவாசியனால ஊமையா இருப்பான்னு சொன்னார். ஆனா மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல அவருடைய சீஷர்கள் அவனுக்கு அப்படியே எரியா முந்தி வரவோட வேதபாரன் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு
பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். திருப்பியும் எலியாவினுடைய ஆவிதான் இதெல்லாம் பண்ணும். என்ன பண்ணும்? இதுதான் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளையிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்கள் எல்லாரையும் திருத்தும். எல்லாம் கேட்கிறாங்க. அவர் முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மைதான். 12ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. ஆனால் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். இவ்விதமாக மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீஷர்கள் எழுந்து கொண்டார். யோவான சிறைச்சாலையில கொண்டு போய் வச்சுட்டாங்கல்ல, வச்சு தலையை சீவிட்டானுங்கள்ல க்ளோஸ். ஹேரோது ஏன் அவருடைய முடிவு அவ்வளவுதான். அதாவது எப்பொழுதுமே உபத்திரம் உண்டு. அது இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வந்தவர். பட் ஹிஸ் மினிஸ்ட்ரி இஸ் ஓவர். ஒரு அழகான மலர் நன்றாக பூத்து வரும் பொழுது கசக்கி எரியப்பட்டது போல யோவானை சிறைச்சாலையில் வைத்து அந்த ஏரோதுடைய மகள் ஆடி வரும் பொழுது தலையை ஒரு தாளந்துல கேட்டார். அவன் சிறைச்சாலையில இருக்கும் பொழுது இவ்வளவு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு யோவானுக்கு ஒரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரு சந்தேகம். இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டின்னு சொல்லிட்டோம், சாரி டைம் சொல்லிட்டோம். இது அவர் ஒரு சந்தேகம். அதான் காவலில் இருக்கும் பொழுது அத்தருணத்தில் காவல் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரிகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர் 2 பேரை கூப்பிட்டு அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படியா இருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்ல, நீங்க கண்டவைகள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் அவன்கிட்ட போய் சொல்லுங்க. குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் அவனிடத்தில் போய் சொல்லுங்கள். இருளில் இருக்க ஜனங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் வைத்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி God sent John with a purpose for a limited period. நம்ம கேட்கலாம், ஏன் இப்ப துதி சங்கர எடுத்தீங்கன்னா சின்ன வயசுல போயிட்டாரு. தேவனுடைய நோக்கம் அவ்வளவுதான். ஒரு ஒரு பர்டிகுலர் நோக்கத்தோட அனுப்புறோம், அவன் வேலை முடிஞ்சது, கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக்கொண்டான். அதனால இந்த நாட்கள்ல தேவன் நம்மையும் ஒரு நோக்கத்தோடு இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார். என்ன நோக்கத்தோடு நம்ம அனுப்பியிருக்கிறார்? நாமும் வரப்போகிறார். You have to prepare the way for the Lord. He has to come down. அப்போ ஜனங்களை ஆயத்தப்படுத்த, எப்ப நீங்க போய் பெரிய ரோட்ல பண்ணாட்டி வீட்டிலேயாவது பண்ணுங்க. நம்மை ஆயத்தப்படுத்துவோமா கர்த்தர்? நான் யோவானை போல, ஆண்டவரே உமக்கென்று நான் சாட்சியா நிற்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணும், தலையில சின்சியரா ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, I want to preach the word of God. ஆண்டவரே, அநேகருக்கு சாட்சியாக என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, நீங்க பஸ்ல போலாம், ஆட்டோல போலாம், டாக்ஸில போலாம், பிளைட்ல போலாம். You have plenty of opportunity to share the gospel. அவர் வரப்போகிறார் என்று சொல்லுங்கள். அவர் ஏற்கனவே வந்து விட்டார். அவர் அபிஷேகிக்கப்பட்டவர், நம்மையும் அபிஷேகிக்கிறவர். அவர் தேவ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்பது நீங்களும் நாங்களும் அறிவிக்க வேண்டும். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நம்மையும் அபிஷேகிப்பார் என்பதை அறிவிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. தங்களுடைய நேரத்தை பாராமல் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நன்றி ஐயா. I bless all of them in the name of Jesus, Father.
இவருடைய தேவைகளை சந்திங்க, அற்புதங்களை செய்யுங்க. இவருடைய சமாதானம் இவருடைய இருதயங்களிலே தங்கி இருப்பதாக, இவருடைய குடும்பங்களில் தம்பி இருப்பதாக, பின்மாறிய பொழிந்து அபிஷேகத்தை நிரப்பி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்ய தொடர்ந்து உடைய நாம் மயப்படுத்தும் அந்த இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல வழங்கி வருவாதே. ஆமென். Thank you all for coming.